மஹிந்த ராயபக்ச, நாமல் ராயபக்ச, கோத்தா ராயபக்ச, பசில் ராயபக்ச, யோசித ராயபக்சன்னு சொல்லி இந்த ராஜபக்ச குடும்பமோ அல்லது ரணில் விக்ரமசிங்கவோ அல்லது சஜித் பிரேமதாசவோ விதிவிலக்காக இருப்பினும் அவைகள் இந்த இடத்துலையுமே அர்ஜுனா ராமநாதனால் குற்றச்சாட்டப்பட மாட்டார்கள். ஆனால் பொதுவாக ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரால் அதிகமாக குற்றச்சாட்டப்படுகின்ற ஆக்கள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய அரசியல்வாதிகளும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதே போல் விடுதலை புலி அமைப்பில் இருந்த முன்னாள் போராளிகள், இப்படி இவைகள் தான் குற்றஞ்சாட்டப்படினோம். அதே நேரம் தலைவர் கேவலப்படுத்தப்படுவார். இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கும். நான் ஏற்கனவே போன வருஷம் கடைசி வீடியோ இனிமே உண்மை பற்றி நான் கதைக்க போகிறது இல்லைன்னு சொல்லி நான் போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன். நான் செம்மணியில் நடந்த மாதிரி ஒரு மக்கள் ஆர்ப்பாட்டம் இனி நடக்கக்கூடாது, அந்த இடத்துக்கு நீரம் பெறக்கூடாது, கடவுளே அப்படின்னு சொல்லி முடிச்சேன். அதைத்தான் இப்போ சொல்கிறேன். காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் திலீப் சிங்கராஜா. மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. ஒரு அருமையான ஒரு கடற்கரை, ஒரு அருமையான ஒரு இயற்கையோடு கூடிய ஒரு ரம்மியமான இடத்தில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி. அதே நேரம் இந்த காணொலியில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி ஒரே அசிங்கமாக போச்சு குமார் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் இன்றைக்கு கிளிநொச்சியில் நடந்திருக்கு அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கு. அதாவது இந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வச்சு அர்ஜுனா வெளியே போடா, தூக்கி அடிப்பேன்ட்டு நீ தான் சொல்லுவேன், நாங்கள் தூக்கி அடிச்சிருவோம் தெரியுமா, வெளியில் போடா, முதல் மரியாதையாக கதையடா, இப்படியெல்லாம் மக்கள் பேசுகிற அளவுக்கு. அதே நேரம் அங்கே இருந்த அரசு அதிகாரிகள் எல்லாருமே வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள், சக பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். இப்படி ஒரு அசிங்கமாக போச்சு குமார்ன்ற மாதிரி ஒரு சம்பவம் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கு நடந்திருக்கு. அதே நேரம் இன்னும் ஒரு விஷயத்தையும் அங்கே இந்த செய்தி ஊடகங்கள் இந்த கடவுளே சொல்கிறாங்க. எப்படி என்று சொன்னால், எங்களோட இவர் இருக்கார் தானே கடல் தொழில் அமைச்சர் சந்திரசேகர், அவருக்கு அடிக்கிறதுக்கு அர்ஜுனா ராமநாதன் எழுப்பினவர் போலீஸ் பிடிச்சு தடுத்துட்டு அப்படின்னு சொல்லி செய்திகளை போட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்படியே நான் ஒண்ணு சொல்றேன், சரி, இந்த காணொலியின் ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் அர்ஜுனா ராமநாதன் ஆதரவாளர்கள் யாருமே என்னில் கோவிக்காதேங்கோ.
நான் உங்களோட பேரை சொல்லி ஒரு விஷயத்தை சொன்ன உடனே நான் உங்களை திட்டுறேன், திலீசிங்கராயா என்ன திட்டுறாருன்னு சொல்லி சமூக வலைத்தளத்தில் போடுறீங்க வீடியோ. அதை விட கொக்கிக்குமாருக்கு என்ன நடந்தது, அங்கே ஒரு டாக்டருக்கு லோயருக்கு என்ன நடந்தது, அது மாதிரி தான்ன்ற மாதிரி தன்னை இப்போ திட்டுறவன் எல்லாம் போகிறான். உங்களை நாங்கள் திட்டே இல்லை, நீங்கள் தான் எங்களை எல்லாரையும் திட்டுறீர்கள் போட்டு. அப்படி இப்படி அது இதுன்னு சொல்லி எங்களை போட்டு கேவலமான வார்த்தைகளெல்லாம் திட்டுறது நீங்கள் தான். ஆனால் நாங்கள் உங்களை திட்டல ராசா. உங்களை நாங்கள் தெளிவாக உங்களுக்கு என்னென்னு சொல்கிற சில விஷயங்களை புலப்படுத்துகிறோம், நீங்கள் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுறோம். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்னு சொல்லிக்கல மக்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒருவர், விமர்சனங்கள் அதிகமாக வரும், அதுக்கு பதில் சொல்ல வேண்டியவர். அந்த வகையில் நீங்கள் செய்கிற செயற்பாடுகள், நீங்கள் வந்த நோக்கம், இப்போ செய்கிற உங்களோட செயற்பாடுகள்கிட்ட நோக்கம், உங்களுக்கு பின்புலமாக இருக்கிற நபர்கள், அவர்களுக்காக நீங்கள் போடுற ஜிங்ஜாக், இதுகளை பற்றி நாங்கள் சொல்கிறோம், அவ்வளவுதான். மற்றபடி உங்களை நாங்கள் திட்டவும் இல்லை, உங்களை நாங்கள் என்னென்னு சொல்கிறது பேசவும் இல்லை. அமைச்சர் கூட்டத்தை சிவகுலர் பண்ணி நடத்தவும் மாட்டா. நீங்க சிவகுலர்ல கூட்டம் நடந்த அமைச்சர் இவ்வளவு நாள் முழுக்க கூட்டம் நடந்த சரியா தூக்கி அடிக்கிற விளையாட்டு எங்களுக்கு மேல தூக்கி அடிக்க கலைக்கிற ஒழுங்கா காய்க்கும் நீ மட்டும் காய்க்கிறது காய்க்கூடா. நாங்க வந்துட்டு மாவட்ட அவுட்டிக்கா வந்துட்டோம், அதை மட்டும் தான் காய்க்கணும். உங்களுக்கு அட்டுதவிக்குரிய கருத்து அவர் மட்டும் பாராளுமன்ற உறுப்பினரை வந்து எடுத்துக்க கூடாது. சிலர் வந்து என்ன சொல்கிறது, அர்ச்சுனா ராமநாதனை வச்சு நான் பிழைப்பு நடத்துகிறேன்னு சொல்லி சொன்னீங்க. சரி, அதனால் நான் இப்போ கனகாலமாக ஒரு வீடியோவும் போடுறேன். இந்த வருஷம் பிறந்ததுக்கு நான் வீடியோவே போடாமல் இருந்தேன். நான் இந்த இடையிலே அர்ச்சுனா ராமநாதன் இந்தியாவில் போய் தேவையில்லாத கதைகள் கதைச்ச நேரம், 350 கிராம் தான் ஆமை இருக்குன்னு சொன்ன நேரம் ஒரு சில விஷயங்களை நான் போட்டிருந்தேன் நான் பொதுவில். மற்றும்படி நான் அதை பற்றி கதைக்காமல் இருப்போம்னு சொல்லி யோசித்தேன் நான். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்கள் என்னென்னு சொன்னால் நான் அவரை பற்றி கதைச்சி தான் உழைக்கிறேன், பிழைப்பு நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி. அருமையான சாப்பாட்டு கடை கிடக்குது, அதை விட என்னோட தனிப்பட்ட ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் வேலை இருக்குது, பிழைக்கிறதுக்கு நிறைய வழி கிடக்குது எனக்கு. அர்ச்சுனா ராமநாதனை பற்றி கதைச்சி நான் இதென்ன அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னால், நான் அர்ச்சுனா ராமனை பற்றி புகழ்ந்து தள்ளினேன்னு சொன்னால் இனி அர்ச்சுனா ராமநாதனை காசு அனுப்புகிற 5 நேரம் எனக்கு அனுப்புவேன் காசு விளங்குதோ. அப்போ அதனால் நான் வந்து சில விஷயங்களை பொதுவில் தான் சொல்லலாம். என்ன காரணம்னு சொன்னால், அர்ச்சுனா ராமநாதன் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டது ஏனென்று சொன்னால், இந்த பழைய அரசியல்வாதிகள்கிட்ட இருந்த தவறுகள், அவர்களை நம்பி சில விஷயங்களில் விரக்தி ஆகின மக்கள், அவர்களை நம்பி சில விஷயங்களில் கைவிடப்பட்ட அந்த சம்பவங்கள், இதுகளால் வெறுப்படைந்த மக்கள், சரி எங்களுக்கான ஒரு புதிய நபர் வேணும்னு சொல்லி இருந்த நேரம் சாவகச்சேரியில் ஒரு மிகப்பெரிய ஸ்க்ரீன் ஒன்றை உருவாக்கியிருந்தார் அர்ச்சுனா ராமநாதன். அப்போ அதனால் மக்களும் மிகப்பெரிய ஒரு ஆதரவை கொடுத்து அவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தவர். இதுதான் நாங்கள் நடந்த விஷயம். அப்படி அதாவது வந்து பழைய அரசியல்வாதிகள்கிட்ட வெறுப்புகளால், அவர்கள்ட்ட இருந்த தவறுகளால் தெரிவு செய்யப்பட்டவர் நீர் ரெண்டேக்கில். உம்மட்ட வந்து மக்கள் எதிர்பார்க்குறது என்னவா இருக்கும், அவர்கள் விட்டு அதே தவறுகளை நீர் விடக்கூடாதுன்றது தானே முதலாவது. ஆனால் உங்களோட ஆக்கள் வந்து போடுற கமெண்ட்ஸ் என்ன மாதிரி தெரியுமா, இப்போ நீர் ஒரு விஷயத்தை செய்துட்டீர், யார் மஹிந்தாவோட போய் கை கோத்துட்டீர்ன்னு சொன்னால், ஏன் பழைய அரசியல்வாதிகள் கை கோர்க்க இல்லையோ, அவைகள் வேண்டே இல்லையோ, அவைகள் பட்டி வேண்டே இல்லையோன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவங்க வேண்டினவங்கள்னு சொல்லி நீங்களும் பண்ணுறீங்களா, அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? உங்களை தெரிவு செய்ததே அவங்களுக்கு மாற்று, அவங்க இல்லை, அவங்க தவறு, எங்களுக்கான ஒரு ஆள் வேணுமென்றதால உங்களை தெரிவு செய்ததுன்னு சொல்லி தான் மக்கள் சொல்லி. இப்போ நீங்கள் அந்த இடத்துல தவறு விடுறதால மக்களுக்கு உங்கள் மேலே விரக்தி. இப்போ உங்களுக்கு தெரியும், நீங்கள் சாவச்சேரியில் போனாலே இதே நிலைமை தான் இப்போ அர்ச்சுனா ராமநாதனுக்குன்னு நான் நினைக்கிறேன். அங்கே நினைக்கிற பிரகாஷ் தனக்கு தெரிஞ்ச இடங்கள், இல்லை ஜெகன்தாஸ் தனக்கு தெரிஞ்ச இடங்களுக்கு கூட்டி கொண்டு போனால் ஓரளவுக்கு தப்பலாம். மற்றபடி பொதுவில் சில இடங்களில் அர்ச்சுனா ராமநாதனுக்கு கல்லறியும் விழுமன்ற கதையாக போய் கொண்டு இருக்குது. அவ்வளவுக்கு அர்ச்சுனா ராமநாதனுடைய எதிர்ப்பலைகள், அவருக்கு ஆதரவு கிடைச்ச இடங்கள்லேருந்து இப்போ எதிர்பார்க்க கிடைச்சி கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் தான் மக்களே. என்னென்று சொன்னால், அர்ச்சுனா ராமநாதனுக்கு
சாதாரணமாக ஒரு மனுஷருக்கு ஒன்று சொந்த அறிவு இருக்கணும், இல்லை சுய புத்தி இல்லை சொல் புத்தி என்று சொல்கிறார்கள். அதாவது வந்து தன்னிடமே ஒரு சிந்தித்து ஆய்ந்து முடிவெடுக்கக்கூடிய அறிவு இல்லைன்னு சொன்னால் யாராவது சொல்லுகின்ற விஷயங்கள்ல இருந்து நல்லது கெட்டதை பகுத்தறிஞ்சு அதை செய்கிற விஷயம், அது சொல் புத்தி அல்லது சுய புத்தி என்று சொல்கிறார். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று ஒரு மனுஷனுக்கு இருக்கணும்னு சொல்லினோம். அந்த ரெண்டுமே அர்ஜுனாவிட்ட இல்லை. அதுதான் உண்மை. என்ன காரணம் என்று சொன்னால் தனக்கும் சுயமாக ஒரு நல்ல முடிவுகள் எடுக்க தெரியாது. ஆனால் உண்டு தൻ്റെ காரியங்களை சாதிச்சு கொள்றதில் வேறு லெவலில் அவர் செயற்பட்டு கொண்டிருக்கிறார். அது மட்டும் உண்மை. இந்த வாக்குன்றது வந்து மக்கள் அளித்த ஆணைன்றது வந்து அர்ஜுனா ராமநாதனுடைய எதிர்கால வாழ்வியலுக்கான மிகப்பெரிய ஒரு அத்திவாரமாக அமைஞ்சிட்டுது. அது மட்டும் உண்மை. அதில் இன்னும் 2-3 பேர் குளிர்காயினம், அவைன்ற வாழ்க்கையும் கொஞ்சம் செழுமையாக இருக்கும். அவ்வளவுதான். அதுக்கு மேலே ஒரு ரெண்டும் அவையை பற்றியும் சொல்ல முடியாது. என்ன சொன்னால் அவ்வளவுக்கு அவை சாதித்த விஷயங்கள் அங்கே முதலும் இல்லை, பின்னுக்கும் இல்லை, முன்னுக்கும் இல்லை. ஸோ அதனால் அதை பற்றி நாங்கள் கதைக்க போகிறதில்லை. இப்போ அர்ஜுனா ராமநாதன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு அவர் ஒரு மக்களுடைய பிரதிநிதி என்று சொல்லிக்கல, அவரை பற்றி எங்களுக்கு கதைக்கிறதுக்கு உரிமை இருக்குது. அதனால் நாங்கள் கதைக்கிறோம். அர்ஜுனா ராமநாதனுக்கு இவ்வளவு நடக்கிறதுக்கு காரணமே இந்த சொல் புத்தியும் சுய புத்தியும் இல்லாத தன்மை தான். ஏனென்று சொன்னால் மக்கள் இதை எதிர்பார்க்கணுன்றதை மக்களுடைய செயற்பாடுகள் அல்லது மக்களுடைய கருத்துக்கள்லேருந்து எடுத்துக்கொள்ளாருன்னு சொன்னால் அந்த சமூக வலைத்தளங்களே எவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இப்போ நான் கூட ஆரம்பத்திலிருந்து அர்ஜுனா ராமநாதனை வந்து அர்ஜுனா ராமநாதன் கூடாதுன்னு சொல்லவே இல்லை. என்னுடைய காணொலிகளை நீங்கள் ஆரம்பத்தில் அவர் இந்த யூடியூப்பை வந்து முடக்கினவர், அந்த முடக்கின யூடியூப் சேனலில் போய் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். அர்ஜுனா ராமநாதன் விட்ட தவறுகள், மக்கள் எதிர்பார்த்து ஏமாந்த விஷயங்கள், அர்ஜுனா ராமநாதன் ஏமாற்றிய விஷயங்கள்னு சொல்லி சில விஷயங்களை தான் ஏற்கனவே கொடுத்துருந்தேன். அப்போ அதுகளை பார்க்கலாத அர்ஜுனா ராமநாதன் தன்னை கொஞ்சம் புடமிட்டு இருந்தார் என்று சொன்னால் இவ்வளோ தூரத்துக்கு போயிருக்காது. ரெண்டாவது, ஒரு பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கின்ற மாதிரி அர்ஜுனா ராமநாதனை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக சரி நாங்களும் தெரிவு செய்துட்டோம், இருந்துட்டு போகட்டும் அப்படின்ற கட்டங்களில் விடைக்கல. சில இடங்களில் எல்லாத்தையுமே வந்து போராடம் எல்லாம் ஒரு குழப்பம். அந்த குழப்பத்தை பார்த்திங்கன்னா ஒரு வட்டத்துக்கே நிற்கிற மாதிரி இருக்குது அந்த குழப்பம். அந்த வட்டம் வந்து யாரை சாடும்னு சொன்னால் பழைய தமிழ் தேசிய அரசியலை சாடும், தமிழ் தேசிய அரசியல்வாதிகளை சாடும், விடுதலை புலிகளை சாடும், அதே நேரம் முன்னாள் போராளிகளை சாடும், முன்னாள் போராளிகள் என்ற பேரில் இப்போ இருக்கிற அரசியல் செயற்பாட்டாளர்களை சாடும். ஆனால் இது எல்லாத்திலையும் விதிவிலக்காக இருக்கும் யாரு? மஹிந்த ராயபக்ச, நாமல் ராயபக்ச, கோத்தா ராயபக்ச, பசில் ராயபக்ச, யோசித ராயபக்சன்னு சொல்லி இந்த ராஜபக்ச குடும்பமோ அல்லது ரணில் விக்ரமசிங்கவோ அல்லது சஜித் பிரேமதாசவோ வந்து விதிவிலக்காக இருப்பினும் அவைகள் வந்து இந்த இடத்துலையுமே அர்ஜுனா ராமநாதனால் குற்றச்சாட்டப்பட மாட்டார்கள். ஆனால் பொதுவாக ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரால் அதிகமாக குற்றச்சாட்டப்படுகின்றார்கள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய அரசியல்வாதிகளும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதே போல் விடுதலை புலி அமைப்பில் இருந்த முன்னாள் போராளிகள், இப்படி இவைகள் தான் குற்றஞ்சாட்டப்படுகிறோம். அதே நேரம் தலைவர் கேவலப்படுத்தப்படுவார். இதுதான் நடக்கிற விஷயம். இப்போ இந்த விஷயம் வந்து அர்ஜுனா ராமநாதனுக்கு இதுவே ஒரு பாடமாக இருக்கட்டும். இதுக்கு பிறகாவது கொஞ்சம் உங்களை திருத்திக் கொள்ளுங்க. இது வந்து முதலாவது அடி கிளிநொச்சியில் உங்களுக்கு வெளியிட போடான்னு சொல்லி உங்களை கலச்சி போட்டினோம் மக்கள். அப்போ இனி வர்ற நாட்களில் இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கும். நான் ஏற்கனவே போன வருஷம் கடைசி வீடியோ இனிமே உண்மை பற்றி நான் கதைக்க போகிறது இல்லைன்னு சொல்லி நான் போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன். நான் செம்மணியில் நடந்த மாதிரி ஒரு மக்கள் ஆர்ப்பாட்டம் இனி நடக்கக்கூடாது, அந்த இடத்துக்கு நீரம் பெறக்கூடாது, கடவுளே அப்படின்னு சொல்லி முடிச்சினேன். அதைத்தான் இப்போவும் சொல்கிறேன். வேறு என்ன சொல்கிறது? அர்ஜுனா ராமநாதன் சந்தோஷமாக இருங்கோ. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிற உறவுகளே, நன்றி, வணக்கம்.